அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் அவன் மேலான கிருபையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. பேரன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு வாரமும் நம்மை வந்தரக்கூடிய ஒரு நாள், சிறப்புக்குரிய நாள் யோமுல் ஜும்மா, வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்றாலே நமக்கு மகிழ்ச்சி தான். அன்றைக்கு ஜும்மா தொழுகை இருக்கின்றது. சிறப்பான ஒரு பேருரை நாம் கேட்போம். அதோடு சேர்த்து ஏழையின் பெருநாள், திருநாள் என்று பெருமானால் அறிவிக்கப்பட்ட ஒரு நாள். எனவே எல்லா மக்களுமே வெள்ளிக்கிழமை, ஆனால் அது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், அது ஒரு மகிழ்ச்சி, குதூகூலம் நமக்கு இருக்கத்தான் செய்கின்றது. அந்த வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? அந்த வெள்ளிக்கிழமைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று சில இருக்கின்றது. குறிப்பாக அந்த வெள்ளிக்கிழமை நாம் ஓத வேண்டிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சூறா இருக்கின்றது. அந்த சூறாவின் பலனை, 5 விதமான பலன்களை நான் இந்த காணொலியில் உங்களுக்கு சொல்லித்தரப்போகின்றேன். கண்டிப்பாக இதை முழுமையாக பாருங்கள். இதனுடைய இறுதியில் உங்களுக்கு சிறந்த பலன் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். அன்புக்குரிய சகோதரி, சூரா கஹ்ஃப் திருக்குர்ஆனுடைய 15வது ஜுஸுடைய இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அத்தியாயம். அதனால் கிடைக்கக்கூடிய பலன் இருக்கின்றதே மகத்தானது. 5 பெரும் பலன்கள் சூரா கஹ்ஃபின் மூலமாக நமக்கு கிடைக்கின்றது. அதுதான் இந்த காணொலி மையத்தின் கருத்து. இந்த காணொலியுடைய மைய கருத்து, சூரா கஹ்ஃபின் அல்லாஹ் தஆலா சில முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சிய சம்பவங்களை, முன்னால் வாழ்ந்த நபிமாவுடைய காலத்தில் வாழ்ந்த நல்லோர்கள், குறிப்பாக சில இளைஞர்கள், அவருடைய ஈமானிய வலுவையும் அவருடைய இறை நம்பிக்கையின் அழுத்தத்தையும் சொல்லும் விதமாக சில விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்கின்றான். தஜ்ஜால் என்பவன் வருவான். அவனால் ஏற்படக்கூடிய ஆபத்து, சோதனை என்பது ரொம்ப அதிகமானது என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. சொல்லப்போனால் தஜ்ஜாலுடைய வருகை என்பது உலக அழிவு நாளுடைய பெரிய அடையாளம், முக்கியமான அடையாளம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். தஜ்ஜாலை குறித்து உண்டான சில சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள், தகவலை இன்னொரு காணொலி உங்களுக்கு நான் விரிவாக சொல்கின்றேன். இங்கே சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், எவர் ஒருவர் சூரா கஹ்ஃபுடைய முதல் 10 வசனங்களை மரணம் செய்து ஓதுகிறாரோ, முஸ்லிம் ஷரீஃபில் ஹதீஸ் வந்திருக்கின்றது, தஜ்ஜாலுடைய குழப்பம், சோதனை எதுவெல்லாம் இருக்குமோ அந்த காலத்தில் இவர் வாழ்ந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை பாதுகாப்பான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது சூரா கஹ்ஃபுடைய தரக்கூடிய முதல் பலன். இரண்டாவது என்னவென்றால், யார் ஒருவர் சூரா கஹ்ஃபை ஓதக்கூடிய வழக்கம் பெற்று இருக்கிறாரோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் ஓதக்கூடிய அன்னிலிருந்து அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு தன்னுடைய பேரொளியை கொடுப்பான். சூரத்துல் ஜும்மா 2 ஜும்மா இடையில், அதாவது ஓதிய ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய பேரொளியை கொடுத்து அவரை பாதுகாப்பான். பாவங்களிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பான். தவறுகளுக்கு போய்விடாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பான் என்பதெல்லாம் இந்த ஹதீஸில் இந்த கருத்தை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ அல்லாஹ்வின் பேரொளி கிடைப்பதற்கு முக்கியமான காரணமாக சூரா கஹ்ஃப் ஓதுவது இருக்கின்றது என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். 2. மூன்றாவது முக்கியமான பலன் என்னவென்றால், இன்றைக்கு அமைதி, நிம்மதி தேடி மக்கள் ஆளாய் பறக்கிறோம் இல்லையா? குடும்பத்தில் போனால் நிம்மதி இல்லை, கடைக்கு போனால் நிம்மதி இல்லை, சமுதாயத்துக்கு வந்தால் நிம்மதி இல்லை, எங்கே போனாலும் ஏதாவது ஃபித்னா, குழப்பம், ஏதாவது சங்கடம், நெருக்கடி, இதெல்லாம் ஒரு சங்கிலி தொடர் போன்று நம்மளை பின்னி பிணைஞ்சிக்கிட்டு இருக்குது இல்லையா? நிம்மதி கிடைக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒவ்வொருவரும் நீங்கள் கவனத்தில் காது தாழ்த்தி கேட்டு உங்களுடைய மனதில் இருக்க வைக்க வேண்டிய ஒரு செய்தி இது. நிம்மதியும் அமைதியையும் பெற்றுத் தருகின்றது சூரா கஹ்ஃப். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லி தருகின்றார்கள். அமைதியையும் நிம்மதியும் தேடக்கூடியவர்கள் சூரா கஹ்ஃபை ஓதுங்கள். குறிப்பாக வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை தினத்தில் ஓதுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் வந்திருக்கின்றது, முஸ்லிம் ஷரீஃபில் வந்திருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழி சஹாபி வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நேற்று நான் எனக்குரிய வாகனம் குதிரையை பக்கத்தில் கட்டி போட்டுவிட்டு நான் சூரா கஹ்ஃபை ஓதி தொழுது கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னுடைய குதிரை அங்கிட்டும் இங்கிட்டும் மிரள்கிறது. மிரட்சியை பார்த்து அச்சப்பட்டு நான் வந்து அந்த ஓதலை கொஞ்சம் நிறுத்தி கொண்டேன். சலாம் கொடுத்துட்டு பார்த்தேன். சொன்னார், வானத்திலிருந்து மேகத்திலிருந்து ஏதோ ஒரு பெரிய மேகத்துடைய அந்த விஷயம் இறங்குற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு.
என்னன்னு தெரியல, இதை அப்படியே உங்கள்கிட்ட வந்து நேரடியாக சொல்கிறேன், என்னவாக இருக்கும், ஏதா இருக்கும், எனக்கு சொல்லுங்களே அப்படின்னு கேட்ட பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தில்கினாத், அல்லாஹ்வின் அமைதி என்று வைக்கலாம், அல்லது அமைதியை நிம்மதி தரக்கூடிய மலக்குன் வருகை என்று வைக்கலாம். நீங்கள் ஓதிய சூரா கௌஃபின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைதி நிம்மதி தரக்கூடிய மலக்குகளை இறக்கிட்டான். நீங்கள் அதை தான் கண்டீர்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹதீஸில் வந்திருக்கின்றது. அப்போ நிம்மதியும் அமைதியும் தரக்கூடிய சூரா கௌஃபை வாரம் வெள்ளிக்கிழமை ஓத வேண்டும். 3. 4வது 2 வாரங்களுக்கு இடையில் நிறைய நாம் பாவம் செய்திருப்போம், சின்ன பாவம் இல்லையா? இந்த வாரம் ஜும்மாவில் இருந்து அடுத்த வாரம் ஜும்மாவுக்குள்ள எக்கச்சக்கமான சிறு பாவங்கள் நம் வாழ்க்கை வந்து போய்விடுகின்றது. கண், காது, நாக்கு, கை இதுவெல்லாம் செய்யக்கூடிய சில பாவங்கள், அதை அழிப்பதற்கு நிறைய வழிகள் மார்க்கம் சொல்கின்றது. அதில் முதன்மையான வழி, யார் வெள்ளிக்கிழமை தினத்தில் சூரா கௌஃபை ஓதிவிடுகிறாரோ அந்த வாரத்தில் இடையில் செய்த பாவங்களுக்கெல்லாம் அந்த சூரா கௌஃப் பரிகாரமாக மாறுகின்றது. அவர் செய்த சிறு பாவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பை இந்த சூரா கௌஃபின் மூலமாக தந்து விடுகின்றார் என்றார்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த சூரா கௌஃபின் மூலமாக கிடைக்கக்கூடிய 4வது பலன். 5வது முக்கியமான பலன் என்னவென்றால், வெள்ளிக்கிழமை என்பது வியாழன் பின்னோட்டத்திலிருந்து துவங்குகிறது. வியாழக்கிழமை பின்னே நேரத்திலிருந்து துவங்கி மறுநாள் வெள்ளிக்கிழமையுடைய மக்ரிப் வரை அந்த வெள்ளிக்கிழமை என்கின்ற நாளை அந்த அடிப்படையில் நாம் குறுக்கிடும். அதாவது மாலை பொழுது சாயும் வரை எப்படியாவது ஒரு முறை சூரா கௌஃபை ஓதிவிட வேண்டும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வெள்ளிக்கிழமையில் ஒரு நேரம் இருக்கின்றது, அது உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் கையேந்து விட்டால், துவா செய்து விட்டால் அந்த துவாவுக்கு மறுப்பே கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை முழுவதுமாக கொடுத்து விடுவான் என்றார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த நேரத்தை நீங்கள் தேடி நீங்கள் எப்படியாவது செஞ்சிடுங்க, அதை ஓதுங்க என்பதாக, அந்த நேரத்தில் அல்லாஹ்வை துவா செய்து விடுங்கள் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள். அந்த நேரம் எந்த நேரம் என்று பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கலாம். ஹதீஸ் வந்திருக்கின்றது, ஜும்மா 2 குத்பாக இடப்பட்ட நேரம் எனக்கு வந்திருக்கின்றது. சில அறிவிப்புகள் வந்திருக்கின்றது, வெள்ளிக்கிழமை அசர் தொழுகை பிறகு இருக்கக்கூடிய நேரம் என வந்திருக்கின்றது. ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய துவா கபூலாகின்றது. அந்த கபூலியத்தை பெற்றுத்தரக்கூடிய அந்த நேரத்தில் நாம் தேடி இந்த சூறாவையும் ஓதிவிடுவோமானால், அந்த சூரா கௌஃபையும் ஓதிவிடுவோமானால் அல்லாஹ்விடத்தில் இரட்டிப்பான கூலியை பெறுவதற்குரிய மிகப்பெரிய வழியாக இது இருக்கும் என்பதால் நாம் இங்கே கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆக வெள்ளிக்கிழமை பின்னோட்டத்திலிருந்து மக்ரிப் தொழுவதற்கு பின்னால் இருந்து மறுநாள் வெள்ளிக்கிழமை, அதாவது வியாழக்கிழமை மக்ரிப் தொழுவிலிருந்து வெள்ளிக்கிழமை மக்ரிபுக்குள்ளாக நாம் சூரா கௌஃபை ஓதும் பொழுது ஓதிய பலன் கிடைத்துவிடும். ஒரு கல்லில் 2 மாங்காய். அதே போன்று அந்த நாளில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட நேரத்தில் அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துவாவை நம்மால் அடைந்து கொள்வதற்கு முயற்சிக்க முடியும். வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 5 மிக சிறந்த பலனையும் இந்த சூரா கௌஃபின் மூலமாக நம் வாழ்க்கையை பெறுவதற்கு வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வாய்ப்பு தரட்டும். வாஹிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.